Hello friends, நான் உங்க கவிந்திரா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் கவிந்திரா. இந்த வீடியோல நாம ஸ்பேஸை பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சோலார் சிஸ்டத்தோட மொத்த வெயிட்ல நம்ம சூரியனோட வெயிட் மட்டுமே 98.86% இருக்கும். மீதி இருக்க 1.14% தான் நம்ம 8 பிளானட்ஸோட வெயிட். நம்ம பூமி மாதிரியே 10 லட்சம் பூமிகளை சூரியனில் ஃபிட் பண்ண முடியும். மார்ஸில் சன்செட் ப்ளூ கலரில் தெரியும். நம்ம பூமியில் எத்தனை சாண்ட் கிரெயின்ஸ் அதாவது மணல் துகள்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஹவாயில் இருக்க ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பூமியில் இருக்க சாண்ட் கிரெயின்ஸை விட நம்ம யூனிவர்ஸில் அதிக நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம பூமியிலிருந்து 40 லைட் இயர் தள்ளி 55 N.Kavindraa அப்படிங்கிற ஒரு பிளானட் இருக்குது. அது நம்ம பூமியை விட 2 மடங்கு பெருசு. அந்த பிளானட்டில் முழுக்க டைமண்டும் கிராஃபைட்டும் மட்டும்தான் இருக்குது. 2007 விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு. அந்த சிக்னல் பல ஆயிரம் கோடி லைட் இயர்ஸ் தாண்டி நம்ம பூமிக்கு வந்திருக்கு. இந்த யூனிவர்ஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் எதுனா நியூக்ளியர் பாஸ்தா அப்படிங்கிற மெட்டீரியல் தான். இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா, ஒரு இரும்பை துண்டாக உடைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் தேவைப்படுதோ அதை விட 100 கோடி மடங்கு அதிக ப்ரெஷர் இதை உடைக்கிறதுக்கு தேவைப்படும். இந்த நியூக்ளியர் பாஸ்தா ஒரு டெட் ஸ்டார்லேருந்து உருவாகும். டெட் ஸ்டார் அப்படின்னு என்னென்னா, நம்ம சூரியன் மாதிரியே ஒரு நட்சத்திரம் முழுசாக எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு டெட் ஸ்டாராக மாறும். நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவரோட காலடி தடம் இன்னும் எத்தனை வருஷங்களானாலும் அழியவே அழியாது. ஏன்னா நிலாவில் அட்மாஸ்பியர் அதாவது காற்று கிடையாது. அதனால் இன்னும் எத்தனை வருஷங்களானாலும் அவங்களோட காலடி தடம் அழியவே அழியாது. ஸ்பேஸில் 2 இரும்பு துண்டை ஒட்ட வச்சிங்கனாவே அது வெல்டிங் பண்ண மாதிரி ஒட்டிக்கும். இதை கோல்டு வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூமியில் ஏன் இப்படி நடக்கலைன்னா, 2 ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் காற்றும் வாட்டர் வேப்பரும் இருக்கும். அதனால் நம்ம பூமியில் இப்படி நடக்காது. ஆனால் ஸ்பேஸில் அப்படி எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் 2 ஆப்ஜெக்டை ஒட்டி வச்சிங்கனாவே அது பர்மனெண்ட்டாக ஒட்டிக்கும். ஒரு ஃபுல் நாசா ஸ்பேஸ் சூட்டோட விலை $12 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், அதாவது இந்திய மதிப்பில் 7,44,00,000 ரூபாய்க்கு மேலே. நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே ரொம்ப சூடான கிரகம் வீனஸ் தான். அதோட டெம்பரேச்சர் 450 டிகிரி செல்சியஸ். 2011 ஆஸ்ட்ரானமர்ஸ் நம்ம பூமியிலிருந்து 1200 கோடி லைட் இயர்ஸ் தள்ளி இருக்க ஒரு வாட்டர் வேப்பர் கிளவுடை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்குன்னா, நம்ம பூமியில் இருக்க மொத்த தண்ணீரோட அளவை விட 140 ட்ரில்லியன் மடங்கு அதிக தண்ணீர் இருக்கான். 1 ட்ரில்லியனாவே 1 லட்சம் கோடி. இதுதான் ஸ்பேஸை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.